என்னோட பையன் வளர்றத பார்க்கும்போது எதிர்காலத்துல அவன் பண விஷயத்துல நல்லா இருக்கணும்னா அவனுக்கு நான் என்ன சொல்லித் தரணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் அவன் பணத்தை பத்தி ஏதாவது கத்துக்க வேண்டியிருக்கும். அதனால இதுதான் நான் அவனுக்கு சொல்ல போற 10 அட்வைஸ். 1. உனக்கு விலை உயர்ந்த கார், அழகான வாட்ச், பெரிய வீடு இதெல்லாம் வேணும்னு நீ நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே உனக்கு அது தேவையில்லை. நீ யாராவது ரொம்ப நல்ல கார் ஓட்டிட்டு போறத பார்த்தா வாவ் அவர் எவ்வளவு சூப்பரான ஆளுன்னு நினைக்க மாட்டேன். அதுக்கு பதிலா வாவ் நான் அந்த கார்ல இருந்தா எவ்வளவு அழகா இருப்பேன்னு தான் நினைப்பேன். இதுல என்ன கொடுமைன்னா கார்ல இருக்கிற ஆளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அந்த கார் இருந்தா தன்னோட இமேஜ் அதிகமாகும்னு எல்லாரும் நம்புறாங்க. மத்தவங்களோட மதிப்பும் மரியாதையும் உனக்கு வேணும். விலை உயர்ந்த பொருள் இருந்தா அது கிடைக்கும்னு நீ நினைக்கிற. ஆனா அப்படி நடக்கிறது ரொம்ப கஷ்டம். உன்னோட வாழ்க்கையில வர்ற ரொம்ப முக்கியமானவங்க ஆடம்பரத்தை விட அடக்கத்தை தான் மதிப்பாங்க. 2. பண விஷயத்துல கிடைக்கிற வெற்றி, தோல்வி எல்லாமே நம்ம சம்பாதிச்சதுன்னு நாம நினைக்கிறோம். பொதுவா அது உண்மைதான். ஆனா ஓரளவுக்கு தான். மக்களோட வாழ்க்கை, அவங்க சந்திச்ச அனுபவம், அவங்க பார்த்த மனுஷங்க இதோட பிரதிபலிப்பு தான். அதுல நிறைய விஷயம் அதிர்ஷ்டத்தினால, தற்செயலா இல்லனா வேற ஏதாவது காரணத்தால நடந்திருக்கும். சில பேர் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கற குடும்பத்துல பிறக்கிறாங்க. மத்தவங்க அதுக்கு எதிராக இருக்கிற குடும்பத்துல பிறக்கிறாங்க. சில பேர் நல்ல பொருளாதாரம் இருக்கிற நாட்டுல பிறந்து தொழில் முனைவோரா ஆகுறாங்க. மத்தவங்க போர், வறுமை இருக்கிற நாட்டுல பிறக்கிறாங்க. நீ வெற்றியாளனா ஆகணும், அதை நீ அடையணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா எல்லா வெற்றியும் கடின உழைப்பால மட்டும் கிடைக்காது. எல்லா வறுமையும் சோம்பேறித்தனத்தால மட்டும் வர்றதில்லை. மத்தவங்கள பத்தி, உன்னை பத்தி நீயே முடிவு எடுக்கும்போது எப்பவும் இதை ஞாபகத்துல வச்சுக்க. 3. இது கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல நீ பண கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பணம் இல்லாம இருக்கிற கஷ்டம் என்னன்னு தெரியாம பணத்தோட மதிப்பை புரிஞ்சுக்கவே முடியாது. எது அவசியம், எது வெறும் ஆசை அப்படிங்கிற வித்தியாசத்தை இது உனக்கு கத்துக் கொடுக்கும். உன்கிட்ட இருக்கிறத மதிக்கவும், உடைஞ்சு போனதை சரி பண்ணவும், கம்மியான விலைக்கு வாங்கவும் இது உனக்கு கத்துக் கொடுக்கும். இதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான திறமை. மரியாதையோட ஏழையா இருக்க கத்துக்கோ. அப்பதான் பண விஷயத்துல வர ஏற்ற இறக்கத்தை நீ சுலபமா சமாளிக்க முடியும். 4. நீயும் நிறைய பேரை மாதிரி தான் இருந்தேன்னா உன்னோட வாழ்க்கையில நிறைய நாள் என்கிட்ட இந்த அளவுக்கு பணம் இருந்தா எல்லாம் சூப்பரா இருக்கும்னு நினைச்சிட்டே இருப்ப. அப்புறம் அந்த அளவுக்கு பணம் வந்ததும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைப்ப. உனக்கு எப்பவுமே திருப்தி இருக்காது. இது ஒரு மோசமான வட்டம். பணத்தை சேமிச்சு முன்னேற முயற்சி பண்ணு. ஆனா உலகத்துல இருக்கிற விஷயத்துக்கு ஏத்த மாதிரி உன்னால மாற முடியும்னு புரிஞ்சுக்கோ. அது நீ நினைக்கிறத விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. வெறும் பணம் சம்பாதிக்கிறத தாண்டி உனக்கு வேற லட்சியம் இருக்கணும். 5. உனக்கு பிடிக்காத வேலையில இருக்காத. ஏன்னா தெரியாம 18 வயசுல தப்பான கெரியரை தேர்ந்தெடுத்துட்ட. அந்த வயசுல யாருக்குமே என்ன பண்ணணும்னு தெரியாது. நிறைய பேருக்கு அதுக்கு 2 மடங்கு வயசு ஆனாலும் என்ன பண்ணணும்னு தெரியாது. நீ இன்னும் நிறைய வருஷம் வாழப் போற. அதை வெறுக்கிற இடத்துலயே செலவு பண்ணினா நீ செய்யற வேலையில நல்லா இருக்கிறதுக்கு தேவையான முன்னேற்றத்தை உன்னால எப்பவுமே அடைய முடியாது. 6. தேவைப்பட்டா மனசை மாத்திக்கோ. இளம் பசங்க 18 வயசுல முதலீடு செய்ய ஆரம்பிச்சு 20 வயசுலயே தங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கவே கூடாது. தன்னம்பிக்கை திறமையை விட வேகமா அதிகமாகும். முக்கியமா இளம் பசங்களுக்கு. மனசை மாத்திக்குது. பழைய நம்பிக்கையை தூக்கி போட்டுட்டு அதுக்கு பதிலா நல்ல நம்பிக்கையை கொண்டு வர்றது, இந்த திறமையை கத்துக்கோ. அது கஷ்டம், ஆனா அவசியம். அதை பத்தி தப்பா நினைக்காத. தப்பா இருக்கும்போது மனசை மாத்திக்க முடியுறது புத்திசாலித்தனத்தோட தெளிவான அடையாளம். 7. பணம் வாங்கி தர்றதுலயே ரொம்ப நல்ல விஷயம் நேரம். அலுவலகத்துல இருக்கிறதுக்கு பதிலா நாம நேசிக்கிறவங்களோட இருக்கிறதுக்கு நேரம். வேலையை பத்தி கவலைப்படுறதுக்கு பதிலா இயற்கையை ரசிக்கிறதுக்கு நேரம். இதுக்கு கொஞ்ச காலம் ஆகலாம். ஆனா ஒரு நாள் இந்த சுதந்திரம்தான் உன்னை உண்மையிலேயே சந்தோஷப்படுத்துற விஷயங்கள்ல ஒண்ணுன்னு நீ புரிஞ்சுப்ப. 8. பண வருத்தத்துக்கு போற வழி கடன்ல தான் இருக்கு. கடன் வாங்கறதுனால வர்ற பண பிரச்சனை எவ்வளோ அதிகம்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஜாக்கிரதையா இரு. நிறைய கடன் ஒரு போதைப் பொருள் மாதிரி. அது கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷம் கொடுத்தாலும் அது போயிடும். அப்புறம் இருக்கிற பாரம் உன்னை கொஞ்ச வருஷத்துக்கு அழுத்தும். உன்னோட வாழ்க்கையில இருக்கிற சாய்ஸ 2 தடவை குறைக்கும். 1. மாசம் நீ கட்டுற பணம். இன்னொன்னு, அந்த பணத்தை நீ முதலீடு செஞ்சிருந்தா உனக்கு கிடைச்சிருக்கும் லாபம். 9. நீ எவ்வளவு சேமிக்கிறேங்கிறது நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேங்கிறத பொறுத்து இல்ல, நீ எவ்வளவு செலவு பண்றேங்கிறத பொறுத்து தான் இருக்கு. எனக்கு ஒரு டாக்டர் தெரியும். அவர் மாசம் வர்ற சம்பளத்தை வச்சுதான் வாழ்க்கையை ஓட்டுறாரு. எப்பவுமே பண கஷ்டத்துல தான் இருக்காரு. ஆனா எனக்கு இன்னொருத்தர் தெரியும். அவரு ரொம்ப கம்மியா தான் வேலை செய்யறாரு. ஆனா நிறைய பணம் சேமிச்சு வச்சிருக்காரு. இதுக்கு முழுக்க காரணம் செலவு பண்ற விதம் தான். கம்மியா செலவு பண்ணி வாழ கத்துக்கிறது தான் உங்க பண எதிர்காலத்தை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு சுலபமான சரியான வழி. 10. நான் சொன்னது உனக்கு பிடிக்கலன்னா நான் சொல்றத கேட்காத. நீ என்ன மாதிரி நினைக்காம இருக்கலாம். இந்த டிப்ஸ்லாம் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைச்சாலும்
எதிர்காலத்துல வேற மாதிரி மதிப்பு, வேற மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்கும். நீ யாராவது சொல்றதை ஏத்துக்காம அப்புறம் நீயா யோசிச்சு கத்துக்கிட்டா நல்லா கத்துக்க முடியும். ஒருவேளை நீ உன் தப்புல இருந்துதான் கத்துக்க வேண்டியிருக்கும். நானும் அப்படி நிறைய தடவை கத்திருக்கேன். ஆனா மத்தவங்க அனுபவத்துல இருந்து கத்துக்கிறது உன்னோட சொந்த அனுபவத்துல கத்துக்கிறத விட வலி கம்மியா இருக்கும். பிக் ஹக். நல்ல மனுஷனாரு.